ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், இனிமையா இருக்கணும், அன்பு நிறைந்ததாக இருக்கணும், சமாதானம் நிறைந்ததாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் சாபம் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கும் கூட நான் கூட்டம் முடிச்சு தொட்டமாலயத்தில் நான் ஜெபிக்கும் போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் முதல்ல போயிட்டு இருந்த சபையில் பாஸ்டர் வந்து ரொம்ப சாபமாக போடும், நீ காரே வாங்க மாட்டேன், நீ வாங்கின காரையும் விற்றுருவேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப வேதனை, நீங்கள் டெவலப்பே ஆக முடியாது, இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம், மற்றவங்களையும் சொல்ல அனுமதிக்க மாட்டோம். அல்லேலூயா. அவை உங்களுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு வாரம் நாம் தியானிக்கிற வார்த்தை என்னது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த வசனங்களை கர்த்தரங்களுக்கு பீட்டு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆவி ஆத்துமா சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். என் தேவனே, ஒவ்வொருவரோடு பேசுங்க, ஒவ்வொரு கேட்ட வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படட்டும் ஆண்டவர். உடைய வார்த்தையின் ஜீவன் வெளிப்படட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு கேட்ட வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க, கிருபை செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதாகமம் ஒரு துதியாகமம் என்கிற பகுதியை நாம் முடித்திருக்கிறோம். சில பேர் அப்பாடா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்றாங்க. சரி, அடுத்த பகுதிக்கு நாம போக போறோம். தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, இதைத்தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். தேவனுடைய வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆண்டவர் எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசினார், எந்த மாதிரியெல்லாம் பேசினார் என்று நாம் தியானிக்க போறோம். அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட நாம் எந்தெந்த வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதையும் தியானிக்க போறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் உற்சாகமா தான் சொல்லுங்களே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவரும் ஒண்ணுதான், அவருடைய வார்த்தையும் ஒண்ணுதான். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரும் ஒண்ணுதான், அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான். அல்லேலூயா. இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. ஒரு தங்கத்தை கொண்டு போய் நீங்க கிச்சன்ல அரிசி பருப்பு வைக்கிற இடத்துல வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. அது கொண்டு போய் பீரோவில் ஒரு லாக்கர்ல அந்த 2 சாவி போட்டு, ஒரு சாவி உங்ககிட்ட எப்பவுமே. சில பேர் தலையாணி கடியிலேயே என்ன வச்சிருப்பாங்க? ஆமா, சாவியை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை கடவுளாய் இருந்தது, வார்த்தை பிதாவாய் இருந்தது, வார்த்தை ஆண்டவராய் இருந்தது, தகப்பன். வார்த்தை வந்து இப்ப தகப்பனும் வார்த்தையும் ஒண்ணு, தகப்பனும் வார்த்தையும் ஒண்ணு. அடுத்ததாக யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இது வந்து இயேசுவை குறித்தது. வார்த்தை தேவனாயிருந்தது, அதாவது பிதாவாயிருந்தது. 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வார்த்தை குமாரனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகின்னா அந்த வார்த்தை இயேசுவாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அப்ப வார்த்தை எவ்வளோ முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை எவ்வளோ முக்கியம். பிதாவும் ஒண்ணுதான், வார்த்தையும் ஒண்ணுதான், இயேசுவும் ஒண்ணுதான், அவருடைய வார்த்தையும் ஒண்ணுதான். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது.
இப்ப நம்ம ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இப்ப பிதாவா இருந்ததுன்னு பார்த்தாச்சு, வார்த்தை குமாரனா இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாகவும் ஆவியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அவருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார் என்பதை பார்ப்பதை முன்பாக வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறத நான் சொல்ல போறேன். ஐ வாண்ட் டு டெல் த எசென்சியல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் ஆஃப் த வேர்ட்ஸ், காட்ஸ் வேர்ட். தேவனுடைய முக்கியமான வார்த்தைகள், தேவனுக்கு சமமான, பிதாவுக்கு சமமான, இயேசுவுக்கு சமமான, பரிசுத்த ஆவியானவருக்கு சமமான வார்த்தைகள். ஆண்டவர் நம்முடைய கைகளில் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையினால்தான் அண்ட சராசரங்களை உருவாக்கினார். வாசித்து பாருங்கள், எபிரேயர் 11 அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 11:3. சீக்கிரம் உடனே எடுக்கணும் பாருங்களேன். விசுவாசத்தினாலே இந்த உலகங்கள்னா எர்த்ஸ் அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது, பிளானட்ஸ். இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்படாத 3000 கோள்கள் இருக்கிறது. அதுல ஒரு கோள் தான் உலகம். 3000 கோள்கள் கண்டுபிடிக்கப்பட முடியாத, விஞ்ஞானிகளால் அப்போ விசுவாசத்தினாலே உலகங்கள், கோள்கள், பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயின. அன்பானவர்களே, அப்போ உருவாக்குனதும் வார்த்தை, அழிப்பதும் வார்த்தை, ஆக்குவதும் உருவாக்குவதும் வார்த்தை, அழிப்பதும் வார்த்தை. 2 பேதுரு 3 அதிகாரம் 7வது வசனம். 2 பேதுரு 3 அதிகாரம் 7வது வசனம். அந்த வார்த்தையினாலே அழிக்கப்பட போகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வார்த்தை சொன்ன உடனே அந்த அண்ட சராசரங்கள் உருவாயின. அதே போல ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன உடனே அண்ட சராசரங்கள், விசேஷமா வானம் பூமி அழிக்கப்பட போகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது. வார்த்தையை நீங்கள் சாதாரணமா நினைத்து விடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை பிதாவா இருந்தது மாத்திரமல்ல, குமாரனாக பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் அண்ட சராசரங்கள், விசேஷமா வானத்தையும் பூமியும். ஆண்டவர் எதையெல்லாம் வார்த்தையினால் அழிக்க சித்தமாயிருக்கிறாரோ அவைகளை அழிக்க வார்த்தை சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த வார்த்தையை என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, எல்லாவற்றை விட உயர்த்தி வைத்திருக்கிறார். 138வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 138:2. சீக்கிரம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அப்போ ஆண்டவருடைய பிரஸ்தாபம் எது அப்படின்னா, நீங்க சொல்லலாம், சூரியன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. எவ்வளவு ஃபாரன் ஹீட் தெரியுமா சூரியன்? படிக்கிற பிள்ளைகள், அக்னியும் கந்தகமும் ஹீலியம் வாயுக்களால் நிறைந்திருக்கிறது. அதனுடைய அகலம் 1.5 லட்சம் கிலோமீட்டர். சூரியனுடைய அகலம் எவ்வளவுங்க? 1.5 லட்சம் கிலோமீட்டர். அப்போ இவைகளை வார்த்தையினால் உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த சூரியனை விட ஆண்டவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் அல்லது சந்திரனை விட அந்த சந்திரனை உண்டாக்கிய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு பெரிய வானங்களை விட அந்த வானங்களை உண்டாக்கின வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பூமியை விட
இந்த பூமியை உண்டாக்கின வார்த்தையை ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் எல்லா சிருஷ்டிப்பை விட உயர்ந்த சிருஷ்டிப்பது, உயர்ந்த சிருஷ்டிப்பது சொல்லுங்க. மனிதன். என்னது? மனிதன். அப்போ எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டு பண்ணி மனுஷனை மட்டும் எதுல உண்டு பண்ணாரு? மண்ணுனால. எதனால உண்டு பண்ணாரு? ஏங்க இது நியாயமா? ஏங்க எல்லாத்தையும் வார்த்தையில உண்டு பண்ணி இருக்கிறாரு. பிதாவுக்கு சமமான வார்த்தை, குமாரனுக்கு சமமான வார்த்தை, ஆவியானவருக்கு சமமான வார்த்தையில உண்டு பண்ணி மனுஷனை மட்டும் என்ன? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும், மனுஷன் தான் எடுக்கப்பட்ட மண்ணிலே அடக்கம் பண்ணப்படுகிறான். எப்படி? அப்ப எல்லா சிருஷ்டிப்பை விட கொஞ்சம் லோயஸ்ட் வேல்யூ ஆண்டவர் பண்ணியிருக்காரா? இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வார்த்தையினால் உண்டான மண்ணினால நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? வார்த்தையினாலே உண்டான மண்ணினாலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. அதனாலதான் மண்ணும் நாமும் ஒரே மாதிரி இருப்போம். பார்த்துருக்கிறீங்களா? மண்ணு கலரே தான். நம்ம சில பிரவுனா இருந்தா பிரவுனா இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்துருக்கிறீங்களா மண்ணு கலர்? ஆதாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செந்நிற மண், செம்மண்ணுன்னு அர்த்தம். ஆதாம் செவன்னு இருப்பானா. சரிங்களா? ஆமா, ரஷ்யா, அமெரிக்கா, அமெரிக்கன்ஸுடைய தோலை விட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஆதாம்னுடைய தோல். அப்போ செந்நிற மண், செவப்பான மண்ணுன்னு அர்த்தம். அதனாலதான் தாவீது சொல்றார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய சிருஷ்டிப்புகள், உலகத்துல பெரிய பெரிய சிருஷ்டிப்பு. அதாவது அண்டார்டிகா பகுதிகளிலே ஒரு போதகர் போனாராம். எல்லாரும் டூர் போற இடத்துக்கு நாம் போகக்கூடாது, தடியா போகணும். அவருடைய மனைவியை கூட்டிட்டு போனாராம். காடுகளுக்குள்ள போயிட்டாராம். அங்க போய் பார்த்தா தோட்டங்கள்ல ஒரு பூ வந்து 2.5 அடி நீளம் இருக்குதான். ஒரு பூ வந்து எப்படி இருக்கு? 2.5 அடி நீளம். அந்த பூவை யாராவது தலைக்குள்ள வச்சா தலைய கீழே விழுந்துரும். ஏன்னா அவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். 2.5 அடி நீளம் வைக்க முடியாது. அல்லேலூயா. அன்பானவர்களை எதற்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப அவர் கேட்டார், ஆண்டவரே யாரும் இல்லாத இடத்துல இந்த பூ வச்சிருக்கிறீங்க, எதுக்கு? வாட் பர்பஸ்? எந்த பர்பஸ்க்காக இங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் ரசிப்பதற்குன்னு சொன்னாராம். இது உண்மையா அந்த புக்ல எழுதியிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பானவர்களை எதற்காக? நான் சகல சிருஷ்டிப்புகள், அவர் படைத்த நட்சத்திரங்களாம் ரொம்ப நீளம், ரொம்ப நீளம். சந்திரன் இங்கிருந்து 1,26,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குதான் சந்திரன். அப்போ அவருடைய சிருஷ்டிப்புகள பயங்கரமா இருக்கு. எவரெஸ்ட் மலை எவ்வளவு உயரம் பாருங்களேன். பசிபிக் பெருங்கடல் 6 மைல் ஆழமாம். 6 மைல் பசிபிக் பெருங்கடல். எப்படின்னு பாத்துக்கங்க. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு, இப்படி யோனாவை தூக்கிட்டு போச்சுல்ல அந்த மீன், எங்கிருந்து எங்க போச்சு அந்த மீன் சொல்லுங்க? தயிர் பள்ளத்திலிருந்து சொல்லுங்க. தர்ஷீஷிலிருந்து நினிவேக்கு போச்சு. அது ஒருத்தர் கணக்கு போட்டுக்கிறாரு. 4,500 கிலோமீட்டர் ஆமா. எவ்வளவுங்க? இவ்வளோ பெரிய மனுஷன். அந்த காலத்துல 100 செஞ்சுரிக்கு மேலதான் இருக்கும் வெயிட் எல்லாம். 100-120 கிலோ இந்த யோனா இருந்திருந்தாருன்னா அந்த வெயிட் தூக்கிட்டு எங்க போயிருக்குதான்? நினிவேக்கு போய் 4,500 கிலோமீட்டர். பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனுடைய வழியெல்லாம் சொன்னாங்க. இந்த கரைக்கடல் வழியா, மத்திய தரைக்கடல் வழியா, கரீபியன் சி வழியா போய் இப்படியெல்லாம் போய் நினிவேக்கு போறக்கு அது யோனா வந்து அந்த மீன் வந்து யோனாவை விழுங்குறதுக்கு பல நாள் ப்ராக்டிஸ் பண்ணின பிறகு தான் அந்த வயிறு காலியா வச்சு அது யோனாவை விழுங்குச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சடனா நடக்கிறது காரியங்கள்ல. எவ்வளோ ஆண்டவர் அந்த மீனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி. எல்லாரும் பைபிளை உயர்த்தி வச்சு சொல்லுங்க,
அடிக்கடி நான் பைபிளை உயர்த்த சொல்லுவேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உமது வேதத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது சொல்லுங்க. அண்ட சராசரங்கள் இந்த வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. இந்த அண்ட சராசரங்கள் வானம் பூமி எல்லாம் வார்த்தையால் அழிக்கப்பட போகிறது. அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னனே, வார்த்தை என்னவா இருந்தது? பிதாவாய் இருந்தது. வார்த்தை குமாரனாய் இருந்தது. வார்த்தை ஆவியாக இருக்கிறது. அடுத்தது ஆண்டவர் அந்த வார்த்தையினாலே அண்ட சராசரங்களை உருவாக்கினார். வார்த்தையினால அழிக்கப் போகிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்துல நாங்கள் வாங்கி போடுகிற இந்த சேர் உடைஞ்சிருக்கும். அப்படின்னா யார் உடைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி அப்போ தெரில. சார் அப்போ யாரும் உடைக்க மாட்டாங்க. ஒருவேளை சில நேரத்தில் அந்த வெயிட் தாங்காமையும் கூட என்ன செய்திருக்கலாம், உடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2:3. பற்றினார் உலகங்களையும் சரியில்லை. அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், சகலத்தையும் தங்களுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னேனே, இப்ப ஞாபகம் வருதா? என்ன சொன்னேன்? என்ன உடைஞ்சது? இப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பா. என்ன எதனால உடைகிறது? ஒருவேளை நான் யாரையும் கிண்டல் பண்ணேன்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. ஏதோ ஒரு முதத்துல அது என்ன செஞ்சிருது? உடைஞ்சிருது. உடைஞ்சிருது. ஒருவேளை வெயிட்னாலையும் கூட உடையலாம், அல்லது அது ஒரு ஸ்ட்ராங் இல்லாத இருந்தாலும் கூட என்ன செஞ்சிடும்? உடைஞ்சிடும். சரி, ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சகலத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினால். கைய பலமா தட்டலாமா? கைய பலமா. எவ்வளவு வெயிட்! எல்லாத்தையும் தாங்க வசனம் தாங்குகிறது, வார்த்தை தாங்குகிறது. அன்பானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ சகலத்தையும் சூரியனை தாங்கிக் கொண்டிருக்கிறது வார்த்தை, சந்திரனை தாங்கிக் கொண்டிருக்கிறது வார்த்தை, நட்சத்திரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது வார்த்தை, பூமியை தாங்குகிறது வார்த்தை, கோள்களை தாங்குகிறது வார்த்தை. எல்லாத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினால். அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்? கையை பலமா தட்டலாமா? வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை! அந்த காலத்துல நான் ஒரு பாட்டு எழுதினேன். வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வார்த்தையிலே சுகம் உண்டு, வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வார்த்தையிலே சுகம் உண்டு, வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் விடுதலை, வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் விடுதலை, வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வார்த்தையிலே சுகம் உண்டு, வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் விடுதலை, வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் விடுதலை. வார்த்தையால் உலகம் உண்டானது, உம் வார்த்தையால் எல்லாமானது. வார்த்தையால் உலகம் உண்டானது, உம் வார்த்தையால் எல்லாமானது. வார்த்தையே ஆதியானது, ஜீவ வார்த்தையே அந்தமுமானது. எல்லாரும் சேர்ந்து
வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வார்த்தையிலே சுகமுண்டு. ஓ ஹல்லேலூயா. வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் விடுதலை, வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் எல்லாரும். வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வார்த்தையிலே சுகமுண்டு. வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் விடுதலை, வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் விடுதலை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ஜீவ வார்த்தை தேவனாயிருந்தது, ஜீவ வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தையில என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாடல்கள் இருக்கும், விசுவாச கீதங்கள் அந்த பாட்டு இருக்கு, நீங்க பாடுங்க. அன்பானவர்களே, வார்த்தையிலே இருக்கிற ஒரு மகத்துவங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி, வார்த்தையினுடைய மகத்துவங்கள் நிறைய இருக்கு. சரி, ஆண்டவர் என்ன மாதிரியான வார்த்தை பேசினார், நாம என்ன மாதிரியான வார்த்தை பேசணும், அதான் இன்னைக்கு நான் ஆரம்பிக்க போறேன். இன்னைக்கு தொட்டம்பாளையத்திலையும் கூட ரூத்தின் சரித்திரத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு எபேசியர் ஆரம்பிச்சிருக்கேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்கிற பயங்கரமான சத்தியங்கள் எபேசியர்ல இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசினார்? What type of words came from the Father? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்தது? அன்பானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நீங்க நிறைய பேர் புதிய பைபிள் வச்சிருப்பீங்க போல தெரியுது, அதனாலதான் அதை எடுக்க முடியாது பாருங்க. பழைய பைபிளா இருந்தா சீக்கிரமா எடுத்துடலாம். புதிய பைபிள்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டைரக்டா யோபுக்கு தான் போகும், யோபுல இருந்து எடுத்தா மத்தேயுக்கு போகும். ஏன்னா இடையில படிக்கிறதே இல்லை, பிரிக்க. அதனால பழைய பைபிள் யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி, பழைய பைபிள்னா சீக்கிரமா எடுக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருது. ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த போது இருள் இருந்ததா இல்லையா? அந்த வசனம் நல்லா படிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இப்ப தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த போது இருள் விலகணுமா விலகக்கூடாதா? சொல்லுங்க, நியாயப்படி சொல்லுங்க. ஏங்க, இந்த லைட் எரியுது ஆனா வெளிச்சம் வரல, எப்படி? ஃபேன் சுவிட்ச் போட்டாச்சு, என்ன ஓட மாட்டேங்குது, ஃபேன் ஆனா இங்கே ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன செய்கிறார்? அசைவாடும் போது என்ன விலகி இருக்க வேண்டும்? இருள் விலகி இருக்க வேண்டும். ஆனால் இருள் விலகினதாக அந்த வசனத்தில் சொல்லப்படல. 3வது வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று வார்த்தையை அறிக்கை பண்ணார், அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிட்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆவில நிரம்புறாங்க, வார்த்தை இல்லை. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு பைபிள் சொல்லுது. அங்கே ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆனால் வார்த்தை அறிக்கை பண்ணுகிற வரைக்கும் வெளிச்சம் வரவில்லை. ஆவியானவர் ரெண்டுமே வேணும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற நேரத்திலே வார்த்தையை அறிக்கை பண்ணினார் பிதாவாகிய தேவன். அல்லது நீங்க வார்த்தையை அறிக்கை பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார், அல்லது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. ரெண்டுமே மிங்கிலர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன மாதிரியான வார்த்தையை அறிக்கை பண்ணார்னா விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணார். அல்லேலூயா. அவர் மனசுல நினைச்சிட்டாரு, நான் சொல்ல போறேன், வெளிச்சம் உண்டாக்கடுவதுன்னு சொல்ல போறேன், அந்த வெளிச்சம் உண்டாக போகுது. அவர் முதல் சொன்ன வார்த்தை அது ஸ்பிரிச்சுவல் லைட். அது சூரியனை போல கண்ணுல பார்க்கிற வெளிச்சம் அல்ல,
அல்லது சந்திரனை போல இரவிலே பார்க்கிற வெளிச்சம் அல்ல, ஸ்பிரிச்சுவல் லைட். இந்த உலகத்திலே பல்வேறு இருள் இருந்தது, பாவ இருள். உடனே நீங்க சொல்ல, அங்கேயே மனுஷனே உருவாக்கலையே, அங்க எப்படி பாவ இருள் அப்படி வரும்னு ஒரு கேள்வி வரும், கிராசிங் வரும். அப்படின்னா இந்த பிசாசு உலகத்தை வனாந்தரமாக்கினான் என்று ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அதனாலதான் 1வது வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு பல வருஷம் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும். ஆண்டவர் நல்ல வானத்தை தான் உருவாக்கினார், ஒழுங்கான வானத்தை தான் உருவாக்கினார், ஒழுங்கான பூமியை தான் உருவாக்கினார், வெட்டாந்தரை எல்லாம் கரெக்டா உருவாக்கினார். இந்த நாசின் சுவாசத்தினாலே உருவாக்கப்பட்ட தேவ தூதர்களில் ஒருவன் பெருமை பிடித்தவனாகி லூசிபர், அவன் சாத்தானாக கீழே தள்ளப்பட்டான். அப்பொழுது அவன் உலகத்தையும் எல்லாவற்றையும் வனாந்தரமாக்கி சிதைத்து விட்டான் என்று ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வீட்டிலே போய் வாசியுங்கள். இப்போ 1வது வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு டிஃபரன்ஸ், பல வருஷங்கள் டிஃபரண்ட் இருக்கு. ஆகவேதான் இது ஒழுங்கில்லாத பூமி, இருளாயிருந்த பூமி, இந்த இருளான பூமியை ஆண்டவர் வெளிச்சமாக, அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் லைட், ஆவிக்குரிய வெளிச்சம். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் பாவ இருள், சாபத்தின் இருள், துக்கம் என்கிற இருள், சோர்வு என்கிற இருள், வெறுமை வெறுப்பு என்கிற இருள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரியான வெளிச்சம் என்று இது பொருள்படுகிறது. அன்பானவர்களே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவராகிய தேவன் அண்ட சராசரங்களை படைக்கும் போது விசுவாச வார்த்தைகளை பேசினார். என்ன வார்த்தையை பேசினாரு? விசுவாச வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் ஒருபோதும் அவ்விசுவாச வார்த்தைகளை பேச மாட்டார். அது நடக்காது, இது விளங்காது, இது முடியாது, சீக்கிரத்துல நீ போயிருவ, இந்த கம்பெனிக்கு சீக்கிரமா மூடு விழா நடத்தணும், இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் பேசவே கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் விசுவாச வார்த்தையை பேசினார், மனசுல விசுவாசிச்சார். நான் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நான் சொல்ல போகிறேன், வெளிச்சம் உண்டாக போகுது. ஆகாய விரிவு காணப்பட கடவுது என்று நான் சொல்ல போகிறேன். இவ்வளோ பெரிய வானம், பறந்து விரிந்த வானம், அது அப்படியே மனசுல பார்த்தார். அப்படியே பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தோடு சொன்னார், வானம் உண்டாக கடவுது அல்லது ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருந்தால் அவ்வளவு மகிமையான வானங்கள். வானங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. வாசித்து பாருங்கள், 20வது சங்கீதத்திற்கும் 18வது சங்கீத நடுவுல ஒரு சங்கீதம் இருக்கும் பாருங்க. என்னது? 19வது சங்கீதம் 1ஆம் வசனம். வானங்கள், ஆண்டவர் ஒரு வானத்தை மட்டும் படைச்சார் நினைக்க வேண்டாம், பல வானங்கள். பவுல் 3வது வானம் வரைக்கும் போயிருக்கிறார். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 7ஆம் வானம் வரைக்கும் இருக்கிறதாக. அப்போ வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்பட, பல இடங்களிலே வானங்கள் வானங்கள் என்றுதான் சொல்லுகிறது. அவ்வளோ பெரிய வானங்களை விசுவாச வார்த்தையில உண்டாக்குனார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமோர் அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் அல்ல, விசுவாச வார்த்தையில வானங்களை உண்டாக்குறார். இன்னைக்கு வானத்துக்கு ஒரு நமஸ்காரம் போடுறாங்க, சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் போடுறாங்க, ஆனா படைத்த தேவனை விட்டுறாங்க. தேவனாவே கோபம் வந்துடுது அவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு மனம் இல்லை, ஆண்டவரை முன்பாக பணிந்து கொள்ள மனமே வர மாட்டேங்குது. எதுக்கு நான் ஆண்டவரை துதிக்கணும், எதுக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற கர்த்தருக்கு விரோதமான எண்ணமே நிறைய பேர்த்துக்கு வருது. நமக்கு இல்லை, நமக்கெல்லாம் வரக்கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. அப்போ வானங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. அப்பேற்பட்ட வானங்களை வார்த்தையால், தமது வல்லமையுள்ள வார்த்தையினாலே ஆண்டவர் உண்டு பண்ண. கரங்களை பலமா தட்டி, என்ன வார்த்தையில உண்டு பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம்? விசுவாச வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாச வார்த்தை. இவ்வளோ மலைகள் விசுவாச வார்த்தையில உண்டு பண்ணார். பூமிக்கு அடியில என்ன வச்சிருக்கிறாரு? தங்கத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, பூமிக்கு அடியில தங்கத்தை, வெள்ளி எல்லாம் வச்சிருக்கிறார், முக்கியமானதெல்லாம். பெட்ரோலை பூமிக்கு அடியில வச்சிருக்கிறாரு. ஏங்க மேலேயே வச்சு ஆகாதா? போய் மோந்துட்டு வந்து ஊத்திடலாம். அதனாலதான் நீங்க எங்க வச்சிருக்காரு? கீழே வச்சிருக்காரு.
அன்பானவர்களே, பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், எல்லா ஆயில் வந்து கீழே வச்சிருக்கிறார். தங்கத்தை எல்லாம் கீழே வச்சிருக்கிறார். இதெல்லாமே வல்லமையுள்ள வார்த்தையினால உண்டு பண்ணார். கடல்கள், சமுத்திரங்கள் வார்த்தையினால உண்டு பண்ணார். நீர் வாழும் ஜந்துக்கள் வார்த்தையினால உண்டு பண்ணார். அழகான பறவைகள், கலர் கலரான பறவைகள் வார்த்தையினால உண்டு பண்ணார். அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு பெரிய தேவன்! அந்த வார்த்தை எவ்வளவு எவ்வளவு பவர்ஃபுல் வேர்ட்ஸ், பவர்ஃபுல் வேர்ட்ஸ். அல்லேலூயா. சுள்ளெரும்பு உங்களை வந்து கடிக்குது, இயேசுவின் நாமத்துல சுள்ளெரும்பு வெளியே போ சொல்லுவீங்களா? சொல்லி இருக்கிறீங்களா? போயிருக்குதா? ஹலோ, உங்களை பார்த்துதான். கொஞ்ச நாளா ஆண்டவருக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். தொட்டம்பாளையத்துல இந்த பன்னி தொந்தரவு ஜாஸ்தியா. நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், இந்த பன்றி உள்ள வந்து செடிகளை, இந்த பைப்பெல்லாம் பிச்சு விட்டுருது. நான் சொன்னேன், அது அவங்க பாதுகாக்கல, அது வந்து சரியான ஒரு கட்டுப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி. பக்கத்தில் இந்த ஆத்தோரத்தில் இருக்கிற பன்றியெல்லாம் பார்க்க வரைக்கும் பார்த்தேன். மற்றவங்களாம் வந்து வேற ஐடியா பண்ணுவாங்க, நாம் அதை செய்யக்கூடாது. ஆகவே இயேசுவின் ரத்தம் இந்த லேண்டு முழுதும் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. லேண்ட்ல நிரம்பி இருக்குதுன்னு அறிக்கை பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பன்றிகள் உள்ளே நுழைவதில்லை. உண்மையா சொல்றேன், பாம்பு வருவதில்லை, தேள்கள் வருவதில்லை. விசுவாச வார்த்தை, கையை உயர்த்தி வரல, இயேசுவின் நாமத்துல பொல்லாத கிரீச்சர்ஸ். இன்னைக்கு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன பாம்பு பார்த்து, கோபம்னாலும் பாம்பு, பொல்லாத பாம்பு, சர்ப்பங்களை மிதிப்பாயின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒரு பைப் எடுத்து அடிச்சம் பாருங்க, அடிச்சதுல பைப்பு, அவ்வளோ பெரிய பைப்பு உடஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சர்ப்பங்களை மிதிக்கணும். சாவுக்கு ஏதுவான யாதையும் தப்பி தவறி குடிச்சாலும் கூட அது உங்களே என்ன செய்யாது, சேதப்படுத்தும். இதுதான் விசுவாச வாழ்க்கை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் விசுவாச வார்த்தையை பேசினார். பாசிட்டிவா பேசுங்க, விசுவாசமா பேசுங்க. அநேக நேரத்துல உண்மையா சொல்றேன், இவர் கதை அடிக்கிறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க பாடு. ஆனா உண்மையா நடந்த காரியம். என் பெட்ரூம்ல கொசு வரும் பாருங்களேன், இயேசுவின் நாமம், கொசுவை விலகிடும். விலகு இயேசுவின் நாமத்துல. மனசுக்குள்ளேயே சொல்லுவோம், வராது. உண்மையா சொல்றேன், பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் என்ன பயிற்சி பண்றேனோ அது உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அதை விட விசுவாச வீரர்கள் பைபிள்ல சூப்பரா இருக்கிறாங்க. விசுவாசத்துக்குன்னே ஒரு அதிகாரம், எபிரேயர். அன்புக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அது 1 கொரிந்தியர் 13 வசனங்கள் இருக்குது. ஆனா விசுவாசத்துக்கு உள்ள அதிகாரம் எபிரேயர் 11:40 வசனம். எத்தனை வசனம்? 40. அன்பானவர்களே, விசுவாச வார்த்தைகளை தேவன் பேசினார். எத்தனை மிருகங்கள், யானை எல்லாம் பாருங்களேன். யானை, எல்லாரும் சொல்லுங்க யானை. ஆணை இல்லைங்க, யானை. யானை. இது உதாரணத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்களை விசுவாசத்தை. ஒரு பெரிய போதகர், அவர் பேர் தெரியல, கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார். ஓரல் ராபர்ட்ஸ் என்று நினைக்கிறேன். கன்னியாகுமரிக்கு அந்த காலகட்டத்தில் அந்த போதகர் வந்தபோது, அங்க இருக்கிற கன்னியாகுமரியில இந்துக்களும் நிறைய இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களும் நிறைய இருக்கிறாங்க, கன்னியாகுமரி நாகர்கோயில்ல. அப்போ அவர் வந்தபோது அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோயில் யானையை கொண்டு வந்து அங்க குறுக்க நிறுத்திட்டாங்க, அவர் வர்ற வழியில. கோயில் யானை. அன்பானவர்களே, இவருக்கு யானை, ஐயா கோயில் யானை நிறுத்திட்டாங்க, இவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் பக்கத்துல வந்து யானை நிக்குது. இயேசுவின் நாமத்துல அந்த கூட்டம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் தலைகளா நில்லுன்னு சொன்னார். அது அப்படியே நின்றது. அந்த கூட்டத்தை வெற்றிகரமா நடத்தினார். நடந்த சம்பவம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன சின்ன அற்புதம், சின்ன இதுல இருந்து ஆரம்பிங்க. உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற தலைவலி, இயேசுவின் தலைவலி போ. அதே நீங்க அன்பு தம்பி மாதிரி கணவன் மனைவியாட்ட கட்டி பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அந்த வியாதியை அது காலுக்கு கீழே வச்சு கட்டளையிடுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எந்த வியாதியா இருந்தாலும் காலுக்கு கீழே இருக்கிற ஒரு மூட்டை பூச்சி மாதிரி நினைச்சு பேசுங்க.
எந்த ஒரு போராட்டம் காலுக்கு கீழே பாதப்படியாக்கப்பட்ட பிரச்சனையாக, பாதப்படியாக்கப்பட்ட பில்லி சூனியமாக நீங்கள் நினைத்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை மிருகங்கள், எத்தனை ஊரும் பிராணிகள், எத்தனை பறவைகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள். நான் நினைப்பேன் அவருடைய சிருஷ்டிப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நல்ல ஒருவேளை சாப்பிட்டு வந்திருப்பாங்க சர்ச்சுக்கு, 3 இட்லிக்கு 5 இட்லியும் கூட சாப்பிட்டுருப்பாங்க. தப்பு இல்லை, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் எடுக்கும்போது நல்லா ஃபாஸ்டிங் எடுங்க, சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நீதிமான் திருப்தியா புசிக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆனா ஒரு அல்லேலூயா சொன்னா கை தூக்க முடியல, கை வலிக்குது. ரொம்ப நேரம் அவர் நிக்கிறார். நிறைய நேரத்தில் பார்த்தா நீங்க சொல்லிதான் நாங்க உட்காரோமான்னு சொல்லி உட்கார்ந்துடுறாங்க. நான் அவங்களே ஒன்றும் சொல்றது இல்லை. வர்ஷிப் பண்ணும்போது சரி உட்கார்ந்தாவது ஆராதிங்க அப்படின்னு விட்டுறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்ட்ரென்த்தே இருக்கிறது இல்லை நிறைய பேர்த்துக்கு. கரெக்டா? இன்னைக்கு வர வர கையில ஸ்ட்ரென்த், காலில் ஸ்ட்ரென்த் இல்லை, நடக்க முடியல, இடுப்பு வலி, கைகாலெல்லாம் வலி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமா, விசுவாச வார்த்தைகளை பேசணும் பாருங்க. ஆனால் தெருவில் போற நாய் சாப்பிட்றதே இல்லை, ஆனா உழைக்கிற சவுண்டு உங்களால தூங்க முடியறது இல்லை. ஓகே, சரியா? எங்க சாப்பிடுது? அவங்க யார் ரெகுலரா சாப்பிடு? தெருவில் போகுது, அது ஏதாவது சாப்பிடுது, 2 நீங்க சாப்பிட்டு போட்டு ஏதாவது எலும்பு இருந்தா கடிக்குது, அவ்வளவுதான். ஆனா போடுற சவுண்டு இங்க ஏதாவது ரெக்கார்டிங்கே பண்ண முடியறது இல்லைங்க. அவ்வளவு சவுண்டு, தூங்க முடியறது இல்லை. சரி, நான் சைட்ல இருந்து ஒரு கேரி பேக் ஃபுல்லா கல்லு கொண்டு வச்சிருக்கிறேன், இந்த ஜல்லி கல். எதுன்னா எப்பாச்சு உழைச்சதுன்னா உடனே வெளியில போய் அந்த கல்லை நான் நினைக்கும் போதே அது குலைக்கிறது நிறுத்திடுது. ஆமாங்க, சரி நான் இப்போ போய் நைட் 12 மணிக்கு அந்த கல்லை எடுத்துட்டு போய் அடிக்கலான்னு நான் நினைப்பேன். அப்புறம் பார்த்து சவுண்டே இருக்கிறது. அப்படியே போய் கல் எடுக்கிறதுக்கு முன்னால அது எங்க போகுதுன்னே தெரியுது. உண்மையா நடக்கிற சம்பவங்கள். அந்த நாய்க்கு எங்கெங்க பலம் எப்படிங்க அன்பானவர்களே? எறும்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா, குளிமுசல் எறும்பு, கழுகெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பலனுங்க. சரிங்களா? எவ்வளோ எல்லாம் தூக்கிட்டு போகுது எறும்பெல்லாம். ஆனா நமக்கு பலன் வேணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் இந்த சிருஷ்டிப்புகளுக்கு எவ்வளவு பலனை கொடுத்திருக்கிறார். ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் எவ்வளவு பலன். அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒரு பறவை செய்யறது நம்மளால மரங்கொத்தி பார்த்திருக்கீங்களா? மரங்கொத்தி கோடாலினால வெட்ட முடியாதுங்க மரத்தை, ஆனா அது கொத்தி கொத்தி ரவுண்ட் பண்ணிரும் பாருங்களேன். வாட் a wonderful creation. எல்லாத்தையும் விசுவாச வார்த்தையில. அப்ப அந்த வார்த்தையில எவ்வளவு சக்தி இருந்திருக்கும். அந்த வார்த்தை எவ்வளவு விசுவாசத்தோடு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சிருஷ்டிப்புகள் நிலைத்திருக்கின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நட்சத்திரம் கூட கீழே விழல. பைபிள் சொல்லுது யோபுல எல்லா நட்சத்திரத்தையும் செயின் போட்டு இணைச்சிருக்கிறார். எப்படி இணைச்சிருக்காரு? செயின் போட்டு. நட்சத்திரங்களை காடுன்னு இங்கிலீஷ் பைபிள போட்டிருக்கு. விசுவாச வார்த்தையில உண்டாக்கி இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவர் விசுவாசத்தின் தேவன். ஏங்க அவர் உருவாக்குவாருங்க. அவரையும் நம்மையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஆதாம், எல்லாரும் சொல்லுங்க, ஆதாம். அவன் என்ன விசுவாச வார்த்தை சொன்னான் தெரியுமா? நீ சிங்கமா இருப்பாய், நீ புலியா இருப்பாய், நீ சிறுத்தையா இருப்பாய், ஒட்டகமா. ஆண்டவர் படைத்த சிருஷ்டிப்புகளை ஆதாமுக்கு முன்னால கொண்டு வந்தார். அன்னைக்கு வைத்த பெயர் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்னைக்கு என்ன பெயர் வைத்தானோ அதே பேர் தான் இன்னைக்கும். விசுவாசத்தோடு அவர் விசுவாச வார்த்தைகளை பேசினார். அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட ஆதாமும் விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொரு மிருகத்துக்கும் பெயர் வைத்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவன் மாத்திரம் தாறுமாறா பெயர் வைத்திருந்தாலும் அது அந்த பேர்னாலேயே அழிஞ்சு போயிருக்கும்.
இன்னைக்கு எல்லாம் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? கைப்பிள்ளைக்கும் கை குழந்தைக்கும் கல்யாணம். என்னது? ஆனா பேர் தான் அப்படி. வயசு 25 30 ஆகி போச்சு. பேர் என்ன? அது கைப்பிள்ளைங்க. இந்த பொண்ணு பேர் என்னங்க? கை குழந்தைங்க. பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க. எப்படி எப்படிங்க? கைப்பிள்ளைக்கும். அந்த மாதிரி பேர் வச்சா 30 வயசும் கூட 3 வயசா மாறிடும். ஏன்னா அப்படி கூப்பிட கூப்பிட. ஆனா அன்னைக்கு சிங்கம், நீ சிங்கமாயிருப்பாய்ன்னு அர்த்தம். அந்த சிங்கம் என்பது பேர் அல்ல, அதனுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து. நீ சிங்கமாயிருப்பாய், நீ புலியாயிருப்பாய், நீ சிறுத்தையாயிருப்பாய், நீ மானாக இருப்பாய், நீ ஒட்டகமாக இருப்பாய், நீ யானையாக இருப்பாய், நீ குதிரையாக இருப்பாய். இந்த ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறாங்க. ஹார்ஸ்னா குதிரை, ஹார்ஸ் பவர்னா இங்கிலீஷ்ல ஹெச்பி. அதனாலதான் இந்த மோட்டர் எவ்வளவு ஹெச்பிங்கிறாங்க. இது 2 ஹெச்பி மோட்டர், 2 குதிரை திறன், 2 ஹெச்பி மோட்டர், 5 ஹெச்பி மோட்டர். குதிரைக்கு அவ்வளவு பவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு குதிரை மாதிரி தலை சீவுறாங்களே ஒழிய அந்த குதிரையின் பலத்தை போல கர்த்தருடைய பிள்ளைகள் பலனாக இருப்பதில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். கரெக்டா? நீங்க யோபுக்கு ஆண்டவர் பதிலடி கொடுக்கிறாரு. யோபு, இனிமேல் யோபு பத்தி பேச போறேன். ஒரு இடத்துல யோபு பத்தி பேசின சண்டைக்கு வர்றாங்க. யோபு உத்தமன், நீதிமான், அவர் எப்படி நீங்க குறை சொல்லலாம்? நான் சொல்லிங்க, பைபிள் சொல்றதை எடுத்து சொல்றேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. குதிரையினுடைய பவர் போட்டிருக்குது யோபுல 38. யோபு 38, 39, 40, 41 வாசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு பவர். அவருடைய சிருஷ்டிப்புக்கு இவ்வளவு பவர் இருக்குமானால் அந்த வார்த்தையை, அந்த சிருஷ்டிப்பை உருவாக்கின வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை, எவ்வளவு அதிகாரம். அந்த வார்த்தையை சொன்ன தேவாதி தேவனுக்கு எவ்வளவு சக்தி. சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறார் ஆண்டவர். எனக்கு முன்பாக நீ நடந்து உண்மையாயிரு, உத்தமனாயிருன்னு ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏங்க, அவருடைய வார்த்தை அறிக்கை பண்ணி இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லி சொன்ன பிறகு பார்த்தா அந்த வியாதி இல்லை. ஜஸ்ட் நம்ம அறிக்கை பண்ணும்போது எத்தனை வியாதிகளை விரட்டணும்னு. இப்போ கைவலி இல்லை, இப்போ இடுப்பு வலி இல்லை, இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, வீசிங் ப்ராப்ளம். எத்தனை 1000 பேருக்கு சுகமாயிருக்கு தெரியுமா? ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வச்சு, அப்ப விசுவாச வார்த்தையை பேசினார் தேவாதி தேவன். அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் விசுவாச வார்த்தையை மட்டும்தான் பேசணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்விசுவாச வார்த்தையை பேசக்கூடாது. அது நடக்காது, இது விளங்காது, அவன் சுகமாக மாட்டான், நான் முடிஞ்சு போயிடுவேன், திவாலாயிருவேன், இல்லாமை இயலாமை இப்படியே போச்சுன்னா, ஐயா எப்படி இருக்கிறீங்க ஐயா? வண்டி சுமாரா போயிட்டு இருக்குதுங்க ஐயா. ஐயா வண்டி கேட்கல, நான் உங்களை கேட்கிறேன். எப்படி இருக்கிறீங்கன்னா, சுமாரா வண்டி போகுது. எப்படிங்க? அவர் வண்டி நினைச்சிட்டார் தண்ணிய. இந்த சுமாரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? குமாருன்னு வேணா என்ன செய்யலாம், குமாருன்னு சொல்லலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? சுமாரு. சுமார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர், வேறு மதத்தினர். எப்படிங்க கடை? சுமாரா போயிட்டு, நீங்க நல்லா போயிட்டு இருக்குதுன்னு சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா போயிட்டு இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணி. ஏன் தெரியுமா? அவர் நல்லவர். ஏன் தெரியுமா? அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரலோகத்திலே உருவாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி. எல்லாமே நல்லதுன்னு தான் பேசணும். உங்க வாயில விசுவாச வார்த்தைகளை பேசு. அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட ஆதாம் பேர் வைக்கிறான். நீ என்னவாயிருப்பாய்? நீ முதலையாயிருப்பாய். அதனாலதான் முதலை கண்டா எல்லாருக்கும் பயம், எல்லாத்தையும் விழுங்கிருது. சிறுத்தை அன்னைக்கு வச்ச பேர் எவ்வளவு, நான் நினைக்கிற பேர் வச்சிருக்க 1 வாரம் ஆயிருக்கு. எப்படி பேர் வைக்கிறதுக்கு
ஒரு மாசம் கூட ஆகும். அவ்வளவு சிருஷ்டிப்புகளை கொண்டு வந்து நிறுத்துறார். அப்ப அவர் எவ்வளவு சாப்பிட்டுருப்பாரு, எவ்வளவு பலன் இருக்கும் அந்த ஆதாமுக்கு. இதெல்லாம் யோசிச்சிருக்கிறீங்களா? நாம 2-3 பேரை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்றோம். எத்தனை ஆயிரம் விலங்குகள், பறவைகள் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு மயில் நம்மளை பார்த்தா ஓடுது. ஆனா மயில் வந்திருக்கும் எனக்கு பேர் வைங்கன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு லைன்ல நின்றுருக்கும், எனக்கு பேர் வைங்க போதகரே, ஆதாம் போதகரே எனக்கு பேர் வைங்கன்னு லைன்ல நின்றுருக்கும். கிரீச்சர்ஸ் எல்லாமே, அனிமல்ஸ் எல்லாமே, பேர்ட்ஸ் எல்லாமே லைன்ல நின்றுருக்கும். விசுவாச வார்த்தையை சொல்லி அன்னைக்கு வச்ச பேரு, அன்னைக்கு அப்படி ஆண்டவர் அந்த மீனிங்காக பேர் வச்சிருப்பார். எப்படின்னா, எப்படி சொல்றது, அந்த அதாவது அந்த பேருக்கு அவருக்கு ஆபிரகாம்னு வச்சது அவர் விசுவாசத்தின் தகப்பன், அந்த மாதிரி. சரிங்களா? ஜெயராஜ் அப்படின்னா அவர் ஜெயத்தின் ராஜ், ஜெயராணி அப்படின்னா அந்த அர்த்தம் அடங்கிய பெயரைத்தான் அந்த ஆதாம் வைத்திருக்க முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நீங்களும் கூட உங்க பிள்ளைகளை நல்ல பெயர் சொல்லிதான் கூப்பிடணும். நல்ல பெயர் வச்சிருப்பீங்க, ஆனா வாயில வந்துச்சு பாரு நாசமா அப்படின்னு வந்துருச்சுன்னா போகாதவன்னு மாத்திருங்க. உங்க வாயில வந்துருச்சு, ஆனா வாயில வரவே ஐயோ இது வரக்கூடாதே. அன்பானவர்களே, ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஒருத்தர் சொல்றாரு எனக்கு நல்லா. அன்பானவர்களே, எதற்கு சொல்ற அப்படின்னா, வாயில வர்ற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும், விசுவாச வார்த்தை. அது மாத்திரம் இல்ல, ஆதாம் மறுபடியும் ஆண்டவர் ஆதாமை தூங்க வைத்து நல்லா மயக்க மருந்து கொடுத்து தூங்க வைத்து, மயக்க மருந்தெல்லாம் இல்லை, ஆண்டவர் எதை போட்டு தூங்க வச்சாருன்னு தெரியல, தூங்க வச்சு அவனுடைய விலா எலும்பிலிருந்து யாரை எடுக்கிறாரு, ஏவாளை உருவாக்கி கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னால நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு 3 மணிக்கு எழுப்பி விட்டு 10வது கொஸ்டின் ஆன்சர் எழுதுவீங்களா? எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது, எங்கதான் இருக்கிறேன். சில பேர்லாம் தூங்கிட்டு எந்திரிக்கும் போது இங்க இருக்கிறேன்னா மைசூரில் இருக்கிறேன்னா, சில நேரத்தில் நான் காலை எந்திரிக்கணும்னா தொட்டமலத்தில் இருக்கிறேன்னா சத்தியில் இருக்கிறேன்னா, அப்போ பார்ப்பேன் எது செவரு எது, ஓ தொட்டமாலையம், சரி சரி. அன்பானவர்கள், அந்த மாதிரி ஆதாம திடீர்னு ஒரு ஏவாளை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுப்பா தீர்க்க தரிசனம் சொல்லு. உடனே அவன் விசுவாச வார்த்தைகள், தீர்க்க தரிசனம், இவள் என் எலும்பில் எலும்பும். அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கும் நிறைய பேர் எலும்பாகவே, எவ்வளவு சாப்பிட்டாலும் எப்படிதான் இருக்கிறாங்க. அது இல்லைங்க, போன் ஸ்ட்ரென்த்துங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலும்புல உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கோ இல்லை, எலும்புல நிறைய பேருக்கு என்னது ஸ்ட்ரென்த் இருக்கும். பார்க்குற குச்சி மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க தெரியுமா. லேசா இப்போ கை பிடிங்க அப்படின்னு சொல்கிறோம், இரும்பு மாதிரி இருக்கும் கை. ஆனால் எலும்பா சொல்கிறாங்க, இதில் பட்டப்பேர் எலும்பி அப்படிம்பாங்க, அல்லது எலும்ப அப்படிம்பாங்க. ஆனால் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். இவள் என் எலும்பின் எலும்பும் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி. பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவனே. வாசிங்க ரோமர் 12ஆம் அதிகார வசனத்தை கண்டுபிடிச்சு யார் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறது? ரோமர் 12. ஐயோ இவ்வளவு நேரமா? ஏப்பா நீ டிவிலையாவது போடுங்கப்பா, அது பார்த்தாவது படிக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவனை குத்துவாரு, முறிச்சிடுவாரு, நொறுக்கிடுவாரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும். அன்னைக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம், ஆதாம் தீர்க்க தரிசி, இவள் என் எலும்பின் எலும்பு. அந்த வசனத்தை வாசிங்க, 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம். வசனத்தை கண்டுபிடிச்சு வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23. இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்துக்கு மாம்சமாய் இருக்கிறாள்,
மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்ப தீர்க்க தரிசனம் 2 பேர் அப்பவே சுட சுட தீர்க்க தரிசனம். யாரு? ஆதாம் சொன்னது. அத்தனை பேருக்கு பேர் வச்சது தீர்க்க தரிசன பெயர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தீர்க்க தரிசன பெயர்கள். வெள்ளையப்பன்னு பேர் வச்சிருப்பாங்க. முகத்தை டார்ச் அடிச்சா தான் என்ன செய்யும்? தெரியும். பேர் என்னது? கருப்சாமின்னு வச்சிருப்பாங்க. ஆனா எப்படி இருப்பாங்க? வெள்ளையா இருப்பாங்க. வெள்ளை வெளியேறணும், சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி பேர் பாருங்க எப்படி. ஆனா அன்னைக்கு ஆதாம் வச்ச பேரு எறும்புன்னா இன்னைக்கு வரைக்கும் எறும்பு தான். சிங்கம்னா இன்னைக்கு வரைக்கும் சிங்கம் தான். அத பேர் விசுவாச பேர். சம்பந்தம் இல்லாத பேரை வைக்காதீங்க அன்பானவர்களே. நோஞ்சானா இருப்பாங்க, பேர் வேணது வல்லரசுன்னு வச்சிருப்பாங்க. எப்படி? வல்லரசுன்னு வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், சம்பந்தமே இருக்காது பாருங்க. ராஜான்னு பேரு, ஆனா எப்படி இருப்பாரு? ஆமா அன்பானவர்களே, சம்பந்தமே இல்லாம. ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேர் வச்சார், ஆபிராம் அப்படிங்கிற பேர்ல. ஆபி கூட்டல் ராம். அந்த ஆபி கூட்டல், அந்த கூட்டல்ங்கிற இடத்துல ஹா அப்படிங்கிறத வச்சுட்டாரு. ஹான்னா யெகோவாவில் வர்ற ஹா, யாவேல வர்ற ஹா. அப்போ ஹா ஆபிரஹாம். என்னது? ஆபிரஹாம். ஆபிர கூட்டல் ஆமா ஆம் ஆபிரஹாம். பேர் வைக்கிறது சில பேர், நிறைய பேர் கிண்டல் சொல்றாங்க. அதுக்கு பேர் வச்சு அப்படியே. இப்ப யாராச்சும் பேர் வைக்காம வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. இப்ப அவர் தான் இப்ப இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கிறார். இந்த ரட்சிக்கப்பட்டவர். இப்ப நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இப்ப திருப்பதி வெங்கடாச்சலம் இப்பொழுது வார்த்தையை சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் அப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தர் பார்த்து அவருக்கு பேர் வைக்கிறதுக்கு ஞானஸ்தானம் எடுக்க போறார். என்னப்பா பேர் வைக்கணும் அப்படின்னா, பேர் என்ன? என் பேர் பழனி. ஓகே. அப்பா பேர் என்ன? பழனி. அம்மா பேர் என்ன? பழனி. உங்க ஊர் அது பழனி. எங்க போய் மொட்டை போட்ட? இப்படி எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க அன்பானவர்களே. விசுவாச வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைகள் உள்ள பேர், பலன் நிறைந்த பேர், ஆரோக்கியம். ஆரோக்கிய சாமி உலகத்துல இல்ல, ஆனா இயேசு ஒருத்தர் தான். என்ன சாமி? ஆரோக்கியம் நிறைந்த சாமி. யாரு? இயேசு. பேருக்கு பேர் அப்படி இருக்கு. நல்ல சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஒரு நாளும் கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. நல்ல கண்ணு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆமா, நல்ல கண்ணு, நல்ல சாமி, ஆரோக்கிய சாமி, இந்த மாதிரி நல்ல பெயர். விசுவாச வார்த்தைகள். இயேசுவினுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்ல போறேன். பிதாவினுடைய வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்ல போறேன். இப்ப இதுக்கே நேரம் ஆயிடுச்சு. ஆதாமை உருவாக்கினார். அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட ஆதாம் பெயர் வைத்தான் விசுவாச பெயர்களை. மனைவியை பார்த்து விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் மனைவிகளை பார்த்து, திருமணமானவர்கள் மனைவிகளை பார்த்து விசுவாச வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நீ நீர்ப்பாய்ச்சலான, ஆமா என் மனைவி என் வீட்டோரங்களில், ஆமா அவளா, ஐயோ அது ஆகாதுங்க, ஆகாதுங்க, நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒத்து வராதுங்க அப்படி சொல்லாதீங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில். மனைவி பார்த்து சொல்லுங்க கனிதரும் திராட்சை செடின்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து கன்றாவின்னு சொல்லாதீங்க, ஒலிவ மர கன்றுகள் என்று சொல்லுங்கள். என்னது? ஒலிவ மர கன்றுகள் என்று சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரரை பார்த்து அவன் வரான் பார், அவன் பார், அவனுக்கு சோறு போடு அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. யாரும் எனக்கு பலவீனம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பலவான்னு சொல்லணும். எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சொல்லி பாருங்க. நான் பல 1000 முறை சொல்லியிருக்கிறீங்க, பல 1000 முறை. எங்களுக்கு எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் ஜெயிச்சே வாழ்றோம், ஜெயிச்சு வாழ்றோம்.
பைக்ல போகும்போது இந்த இடத்துல வலிக்கிறோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். அப்படியே மறைஞ்சிடும். இந்த வியாதியை நான் ஏத்துக்க முடியாது, இயேசு சுமந்துட்டார், ஓடிப்போ போ கெட் அவுட். பல நேரத்துல பைக்ல போகும்போது பண்ண ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்கு, கார் ஓட்டும் போது பண்ண ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நாங்க சுகமா இருந்தா தானே நீங்க உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண முடியும். ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் எப்பொழுதும் என் மீது தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்துக்குள்ளே இருக்கிறேன், இயேசுவின் வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிறேன், தேவனுடைய கிருபைக்குள்ளே இருக்கிறேன், இயேசுவின் அன்புக்குள்ளே நான் மூழ்கி இருக்கிறேன். இதுதான் விசுவாச வார்த்தைகள். அல்லேலூயா. பைபிள் எத்தனை விசுவாச வார்த்தைகள் இருக்கிறது. அன்றைக்கு ஆதாம் சொன்னான், யோசுவா சொன்ன வார்த்தைகள், மோசே சொன்ன வார்த்தைகளை தியானிக்க போறோம், இயேசு சொன்ன வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் விசுவாச வார்த்தையை சொல்லி அண்ட சராசரங்களை உண்டாக்கினார். அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் விசுவாச வார்த்தைகளையே பேசுங்கள். அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க, அசிங்கமான வார்த்தைகளை பேசாதீங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. ஆண்டவர் இவ்வளவு சொன்னாரே, வெளிச்சம் உண்டாக்கிடுவது, வெட்டாந்தரை உண்டாக்கிடுவது, ஆகாய விரிவு காணப்படக்கூடாது, சூரியன் உண்டு, இதெல்லாம் சொன்னவரு அனைவருக்கும் இடுப்பு வலி வரக்கடவது சொன்னாரா? சொல்ல மாட்டா, சொல்லாமையே என்ன வந்துட்டு இருக்குது, இடுப்பு வலி. சொல்லுவாரா? அனைவருக்கும் சொறி சிறங்கு, அப்படி சொல்லாமையே என்னது சொரியுதுன்னா, அங்கங்க பிக்குதுன்னா உப்பு குறைங்க. எதை குறைங்க? உப்பு. காரத்தை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிப்பு ஏற்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவராகிய தேவன் விசுவாச வார்த்தைகள். இயேசு எப்படி விசுவாச வார்த்தையை பேசினார்? வேதாகம பரிசுத்தவான்கள் விசுவாச வார்த்தைகளை எப்படி பேசினார்கள்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், பவுல் எப்படி விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள்? வருகிற நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Shall we all stand up? எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.